வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? 2020 கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2025 நடந்த எக்ஸாமுடைய கொஷினில் வந்து இது ரெண்டாவது பாட்டு 2/3/2025 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பால்காரர் வந்து ப்ரொஃபஸர்ஸ் டூ ஒரு மனிதர் வந்து தன்னுடைய பால் வந்து மில்க்மேன் வந்து பாலை வந்து அடக்கு விலைக்கு விற்கிறதா சொல்லி அறிவிக்கிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து அதில் வந்து தண்ணி கலக்கிறாரு. அவர் தண்ணி கலக்கிறது மூலமாக வந்து அவருக்கு வந்து 40% மொத்தம் வந்து 40% வந்து லாபம் கிடைக்குது. அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் இந்த மொத்த கலவையில் வந்து எவ்வளவு வந்து தண்ணீர் வந்து கலந்துருப்பான்றதான் கேள்வி. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ 40% வந்து அவருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, லாபம் கிடைக்குது. சரிங்களா? அப்போது இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ், அடுத்ததான் செல்லிங் ப்ரைஸ். இங்கே பொருளோட விலை, சரிங்களா, ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் வந்து அடக்க விலைக்கு வந்து விற்பனை விலைக்கும் வந்து பொருள் வந்து விற்கிறதா சொல்லிட்டாரு. சரிங்களா? அடுத்ததாக அதோட குவான்டிட்டி வந்து என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? அதை அப்படி வச்சுக்கலாம், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ விற்பனை விலை என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதை வந்து எஸ்பின்னு எடுத்துக்கலாம். இந்த விற்பனை மூலமாக வந்து அவருக்கு வந்து கடைசியில் வந்து இந்த தொகை ப்ரைஸ், குவான்டிட்டி, அதோட வந்து மொத்த செலவு, சரிங்களா, எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுக்கலாம். அந்த செலவு வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 40% வந்து அவருக்கு லாபம். அப்படின்னா 100ன்னு இருந்த அடக்கு விலை வந்து 140 சொல்லி அவருக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கும். சரிங்களா? செலவு வந்து 140 சொல்லி மாறி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை சுருக்குறீங்க அப்படின்னா இதை பண்ணணும், இது ரெண்டு பெருக்கல் இருக்கும், ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு செலவு. சரிங்களா? அப்படின்றப்போ எக்ஸ்ஒயோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100 வகுத்தல் இந்த 100 வகுத்தல் 100 இஸ்ட்டு 140 வகுத்தல் 100ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 100க்கு 100 அடி ஆயிரும். இங்கே அடி எடுத்திங்கன்னா 7 வகுத்தல் 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்ஒயோட மதிப்பு என்ன வரும், எக்ஸ்ஒயோட மதிப்பு 5:7ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போது ஆரம்பத்தில் இந்த குவான்டிட்டி வந்து 5ன்னு இருந்தது, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, 7ன்னு சொல்லி மாறி இருக்கு. அப்போது எவ்வளோ தண்ணீர் வந்து கலந்துருப்பாரு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து +2 லிட்டர் வந்து 2 பங்கு வந்து பால் வந்து தண்ணீர் வந்து கலந்துருப்பாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இந்த மிக்சர். இந்த கலவையோட மதிப்பு என்ன, 7 லிட்டரு. இப்போ அந்த கலவையில் வந்து எவ்வளோ தண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 லிட்டரும் தண்ணி இருக்குது. ஸோ 2/7 × 100 ஈக்குவல் டு 28.6% தான் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 103 ஈவன் நம்பர்ஸ், முதல் 103 இரட்டை இலக்க எண்களுடைய சராசரி என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபார்முலா என்னன்னா, ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸினுடைய ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n+1ன்றதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, என்னோட மதிப்பு என்ன, 103 + 1 ஈக்குவல் டு 104ன்றதான் அதனுடைய ஆவரேஜ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 எண்களுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஆவரேஜ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் வந்து ஃபார்முலா என்ன, சம் அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ 804 வகுத்தல் 8 ஈக்குவல் டு இதை சுருக்குனீங்க அப்படின்னா 100.5 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், ஒரு மெர்ச்சன்ட் வந்து 24% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் அவருடைய மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. சரிங்களா? அது மூலிமா வந்து அவருக்கு வந்து 20% லாபம் கிடைக்குது. அப்படின்னா அவர் வாட் இஸ் த அட்வைஸ், 20% வந்து லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தோட மதிப்பு அளவு 76 ரூபா. அப்படின்னா அவருடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னன்னா, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸு, இங்கே செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 24% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போது 100லேருந்து எவ்வளோ ஆயிருக்கும், -24% ஈக்குவல் டு 76ன்னு சொல்லி அவருடைய ரேஷியோ இருந்திருக்கும். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ. இப்போ ஆல்ரெடி வந்து கணக்கில் என்ன கொடுத்தாங்க, 20% ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்தாங்க. 20% ப்ராஃபிட் எதில் கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ராஃபிட்ன்றது என்ன, அடக்க விலையிலேருந்து தான் கிடைக்கக்கூடியதான் அந்த ப்ராஃபிட். சரிங்களா? அப்போ 1/5 அதோட பின்ன வடிவம். ஸோ 5லேருந்து 1 கூடி மொத்தமாக வந்து 6ன்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? +1 6ன்னு சொல்லி மாறி இருக்கும். அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இங்கே செல்லிங் ப்ரைஸ் அவ்வளோ மதிப்பு என்ன இருக்கும், 5ன்னு இருந்த ரேஷியோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 6ன்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு, 1 யூனிட் கூடியிருக்கு. சரிங்களா? அந்த 1 யூனிட்டோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 76 ரூபா. அவங்க ஆல்ரெடி கொடுத்தது என்ன, கெயின் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 76 ரூபா. கெயின் வந்து எவ்வளவு, 76 ரூபா சொல்லி விட்டாங்க. ஸோ அப்போ +1ஓட மதிப்பு 76 அப்படின்னா நமக்கு +1ஓட மதிப்பு 76 அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும், 6 × 76 சொல்லியிருக்குமா. 6 ரேஷியோட மதிப்பு
ஆர் ரேஷியோட மதிப்பு 6 × 76 சொல்லியிருக்குமா. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் 76 அப்படின்னா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதோட வந்து 6 பெருக்க வேண்டியிருக்கும். சரிங்களா. அப்போ இங்கே 6 பெருக்கணும்னா இங்கே இந்த என்டையர் டேர்மையும் வந்து 6ஆல் பெருக்குமா. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வரும், நமக்கு என்ன கேட்குறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 6 × 100 ஈக்குவல் டு 600 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 24% வந்து நட்டத்தில் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா. 24% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100 வச்சோன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 76 சொல்லியிருக்கும். இப்போது கணக்குப்படி வந்து 20% வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லி அப்படி கொடுக்கும்போது 20% வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 6ன்னு சொல்லியிருக்கும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா 1 யூனிட். அந்த 1 யூனிட்டோட மதிப்பு தான் இந்த கெயின். சரிங்களா. இந்த லாபம் வந்து 76 ரூபா. அப்படின்னா 6 யூனிட். இந்த செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன, இங்கே 6 யூனிட். 6 யூனிட்டோட மதிப்பு 6 × 76. ஸோ இதையும் வந்து சமப்படுத்தணும். ஏன்னா இது ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸு. ஸோ பண்ணுறப்ப இதை வந்து 76 வந்து 6ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்மையும் வந்து 6ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து இது 76 × 6 சொல்லி வந்துடும். இங்கே உள்ள 6ஆல் பெருக்கிங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ 6 × 100 ஈக்குவல் டு 600 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 63 லிட்டரு. சரிங்களா. 63 லிட்டர் நிரப்பின ஒரு டேங்க் இருக்குது. ஒரு ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து 63 லிட்டர் நிரப்பினதுக்கப்புறமும் அந்த ஸ்டோரேஜ் டேங்கில் 1% வந்து எம்டியாக இருக்கான். அப்படின்னா இன்னும் எவ்வளோ வந்து பெட்ரோல் வந்து அந்த டேங்கில் வந்து நிரப்பினா அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக சொல்லி கேட்குறான். 1% வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அந்த டேங்கில் வந்து இப்போ வரைக்கும் ஃபில்லாக இருக்க பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து ஃபில்லாக இருக்குது. சரிங்களா. அதோட மதிப்பு என்ன, 63 லிட்டரு. அப்போ 1% மதிப்பு என்ன, 1% மதிப்பு 1% வந்து 63/99. ஸோ அடி கொடுத்தீங்க 1% மதிப்பு 63/99. கணக்கில் என்ன கேட்குறான், how much petrol must be poured into the storage tank in order to fill it. அப்போ 1% மதிப்பு /100 99 × 100 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா 7 63 11. ஸோ 700/11ன்றதோட மதிப்பு 63.64 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ 63.64 how much petrol must be poured into the storage tank in order to fill it. அப்போ டேங்கோட கெப்பாசிட்டி தான் இப்போ கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ பெட்ரோல் வந்து அந்த டேங்க் முழுக்க வந்து நம்ம நிரப்பணும் அப்படின்னா அதோட மதிப்பு வந்து ஃபுல்லாகும், மொத்தமாக ஃபில் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி 100% ஈக்குவல் டு 63. சாரி இங்கே போட்டோன்னா ஸோ 1% மதிப்பு என்ன வரும், 63/99. நமக்கு என்ன தேவை, டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி தான் தேவை. ஸோ 100% ஈக்குவல் டு 63/99 × 100 ஈக்குவல் டு 700/11 63.64 லிட்டர் தான் டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how many numbers up to 310 are divisible by 8. 310 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் எத்தனை எண்கள் வந்து 8ஆல் வகுப்படக்கூடிய எண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முதல் எண் என்ன, 8. ஸோ 310 வந்து 8ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை வைப்போம் பார்த்தீங்கன்னா 4 8 32. சரிங்களா. 320 320 ஒரு 18 ஒரு 8 கழிச்சிங்கன்னா 320 ஒரு 8 கழிச்சா 312. சரிங்களா. 312 312லேருந்து 310க்கு மேலே இருக்குது. ஸோ 312லேருந்து மறுபடியும் ஒரு 8 கழிச்சிங்கன்னா 304ன்றதான் கடைசி 8ஆல் வகுப்படக்கூடிய 310 கீழே இருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா. 304 தான் வந்து 8ஆல் வகுப்படக்கூடிய எண். சரிங்களா. அப்போ 8 16 24 இப்படியே போய்கிட்டே இருக்கும். எத்தனை நம்பர், 304 வரைக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடி, ஒரு நம்பர் வந்து கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்ததான்ப்பா. லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்பான் டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். எங்கெல்லாம் கட்டம் போகிறோன்னா அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் இல்லைன்னா ஒரு நோட்டில் தனியாக எழுதிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக வந்து இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்ன, ஒரு லாஸ்ட் டைம் 304 மைனஸ் 8 வகுத்தல் காமன் டிஃபரன்ஸ் 8 ப்ளஸ் 1. சரிங்களா. இதை சுருக்குனிங்க அப்படின்னா 296 வகுத்தல் 8 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 38ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து கம்பெனியில் வந்து 3 பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்க 10:4:13 விகிதத்தில். இப்போது
இருக்கல மிகப்பெரிய ஷேர் லார்ஜஸ்ட் ஷேருக்கும் ஸ்மாலஸ்ட் ஷேருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 30,545 ரூபா. அப்படின்னா அந்த கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சின்னு சொல்லி 3 பேர் எடுத்துக்கலாம் பார்ட்னர்ஸ். 10:4:13 சரிங்களா. இப்போ இதில் வந்து லார்ஜஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 9 ரேஷியோ சரிங்களா. அந்த 9 ரேஷியோட மதிப்பு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 30,545 சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு என்ன தேவை? டோட்டல் மதிப்பு தான் தேவை. ஸோ டோட்டல் மதிப்பு என்ன வரும்? 27 ரேஷியோ சரிங்களா. அப்போ 27 ரேஷியோனா என்ன பண்ணணும்? 2 பக்கம் வந்து 3ஆல் பெருக்குங்க. 2 பக்கம் 3ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 27 ரேஷியோ ஈக்குவல் டு 91635 சொல்லி ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 275 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 6 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சேம் டைரக்ஷனில் போகக்கூடிய ஒரு மனிதனை வந்து 45 செகண்ட் வந்து கிடக்குது சரிங்களா. அதே ட்ரெயின் வந்து 250 மீட்டர் நீளமுள்ள இன்னொரு ட்ரெயினை ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடியது 26 கிலோமீட்டர் மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய அதே இன்னொரு ட்ரெயின் வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட்ஸில் கேட்குறாங்க. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், மனிதன் வந்து சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போது 2 பேருக்குள்ளே ஃபஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? 2 பேருக்கு சேம் டைரக்ஷனில் போகிறதுனால 2 பேரும் வந்து ஸ்பீடை வந்து கழிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. 2 பேருக்குள்ள வித்தியாசம். அப்போது S1 மைனஸ் S2ஓட மதிப்பு என்ன? 6 km/h ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்முலா போட்டிங்கன்னா ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 275 மீட்ரு அப்பான் 45 செகண்ட். இங்கே வந்து இதில் எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா S1 மைனஸ் 6ன்றது km/h இருக்குது. அதை மீட்டர் செகண்டுக்கு மாற்றணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க எல்லாமே மீட்டர் செகண்ட் தான். ஸோ ஈக்குவல் டு 5/18 பெருக்கணும். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 5 இதை சுருக்குனீங்கன்னா இங்கே 2ஆல் அடி 9 அடி கொடுத்தீங்கன்னா 20/18 5/15 சரிங்களா. இது 5ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா இதையும் கொண்டு அடி எடுத்தீங்கன்னா 25 அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 11 சொல்லி வரும். அப்போது S1ஓட மதிப்பு என்ன வரும்? S1ஓட மதிப்பு இங்கே இருக்க 2 வந்து இந்த 11 பேருக்கு முதல்ல 22, இங்கே இருக்கிற -6 வந்து இந்த பக்கம் முதல்ல +6. ஸோ 22 + 6 ஈக்குவல் டு 28 km/h மீட்டர்/செகண்ட் சொல்லி 28 km/h சொல்லி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அவருடைய ஸ்பீடு எது? ட்ரெயினுடைய ஸ்பீடு. ஒரு ட்ரெயினுடைய ஸ்பீடு நமக்கு இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனில் நம்ம ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2ஆவது கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க? 250 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வருது 26 km/h வேகத்தில். அப்படின்னா டைம் வந்து என்ன கேட்குறாங்க? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் ஆட் ஆகும். ஸோ 275 + 280 அப்பான் ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு என்ன? 28 ப்ளஸ் 2ஆவது ட்ரெயினோட ஸ்பீடு என்ன? 26. இது வந்து km/h இருக்கா? அதை மீட்டர்/செகண்ட் மாற்றோம்னா 5/18 பெருக்குவோம் சரிங்களா. 5/18 பெருக்குவோம். அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டீயோட மதிப்பு இங்கே 555 சொல்லி வரும். 555 கீழே 18 வந்து மேலே போயிடும். 18 வகுத்தல் இங்கே என்ன ஒரு 54 வரும். 54 வகுத்தல் 5. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 18 3/54. ஸோ 5 அடி கொடுத்தீங்கன்னா 111 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 37 செகண்ட் சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக P வந்து ஒரு வேலையை வந்து 48 நாளில் முடிக்கிறான் சரிங்களா. 48 நாளில் முடிக்கிறான். Q வந்து அதே வேலையை வந்து 18 நாளில் முடிக்கிறான் சரிங்களா. அப்போ இவங்க 2 பேத்துக்கு வந்து எல்சிஎம் வந்து மொத்த வேலையோட மதிப்பு என்ன வரும்? 144 சொல்லி வரும் மொத்த வேலையோட மதிப்பு. அவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? ஒரு நாளைக்கு வந்து B வந்து 3 வேலை பார்ப்பான், Q வந்து 8 வேலை பார்ப்பான். இப்போ வந்து Q வந்து 15 நாள் வேலை பார்த்துருவான். அப்படின்னா மீதி வேலையை வந்து P வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ Q வந்து மொத்தம் எவ்வளோ வேலை பார்த்துருப்பான்? 15 × 8 = 90 வேலை வந்து 19 யூனிட் ஒர்க் வந்து பார்த்துருப்பான் ஆல்ரெடி. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு 18 × 5 120 இல்லையா? சாரிங்க 120 ஒர்க் பார்த்துருப்பான். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 144 - 120 = 24 வேலை இருக்கும் சரிங்களா. இந்த 24 வேலையை தான் P மட்டும் பார்த்துருப்பான். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பை B = டோட்டல் ஒர்க் அப்பான் அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3 = 8 நாளில் வந்து P வந்து அந்த ரிமைனிங் வேலையை வந்து முடிச்சிருப்பான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா
அபய் அப்புறம் பாரத் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 17 நாள் அப்புறம் 10 நாள் வந்து தனித்தனியாக முடிக்கிறாங்க. ஸோ அபய் 17 நாள், பாரத் வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? இது வந்து 170 சொல்லியிருக்கும். அப்போ வந்து அபய் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 வேலை பார்ப்பான், பாரத் வந்து ஒரு நாளைக்கு வந்து 17 வேலை பார்ப்பான். சரிங்களா? இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் வந்து கண்டினியூஸாக பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாரத் வந்து வெளியேறான். அப்போ 3 நாள் வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஏபி 2 பேருமே சேர்ந்து தானே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 3 × A + B அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 27 = 3 × 27 81 வேலை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ அபய் வந்து ரிமைனிங் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் வச்சு கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் ஒர்க் ஈக்குவல் டு 170 - 81 = 89. 89 வேலை வந்து மிச்சம் இருக்குது. அப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் யார் பார்க்குறா? அபய் மட்டும் தான் பார்க்குறான். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பை அபய் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 89 ஒர்க்கு வகுத்தல் அபையோட எஃபிஷியன்சி என்ன? அபையோட எஃபிஷியன்சி 10 ஈக்குவல் டு என்ன வரும்? இது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டாக 2 பக்கமும் மேலே கீழே வந்து 17ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ 17ஆல் பெருக்கினீங்கன்னா 1513 வகுத்தல் 170 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுவரை கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தெரியலையே சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. வந்து என்ன போட்டிருக்காங்க மட்டும் கவனிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து கணக்கு புரிஞ்சிடும். அடுத்து ஒரு ஒரு பொருளுடைய விலை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை வந்து 180 ரூபா. அதில் வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கேஷ்பேக்காக வந்து ஒரு 25 ரூபா வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 180ல் 15% மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 15% மதிப்பு இங்கே 9, இங்கே 5 அப்படி கொடுத்தீங்கன்னா 3 ஈக்குவல் டு 27 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது 150லேருந்து ஒரு 27 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக கிடைக்கிற அமௌண்ட் வந்து மறுபடியும் வந்து ஒரு 25 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 128 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா? 150 ரூபாவில் வந்து 15% போச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா மீதி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 ரூபா, சாரி 180ங்க. 180லேருந்து 27 ரூபா போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 153. 153லேருந்து மறுபடியும் ஒரு 25 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 128 ரூபா வந்து அதோடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அவ்வளோங்க. அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு பிரிட்ஜை வந்து வேகத்தில் வந்து போகிறான். அவன் வந்து அந்த பிரிட்ஜை வந்து 6 நிமிஷத்துல வந்து கிடக்குறான் அப்படின்னா பிரிட்ஜோட லென்த் என்ன கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. இங்கே ஸ்பீட் வந்து எல்லாமே km/h இருக்குது, டைம் வந்து 6 மினிட்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 6/16 ஹவர் சொல்லி மாறும். சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் போகும்போதில் என்ன பண்ணணும்? ஒர்க் ஆகணும். அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸ்பீட் எவ்வளோ? 21 km/h இன்ட்டு டைம் என்ன? 6/60 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2.1 km/h. 1 கிலோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸாக இருக்கும், அந்த பாலத்தோடைய டிஸ்டன்ஸ். அடுத்ததாக 2% ஆஃப் 5% ஆஃப் அ நம்பர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தட் நம்பர். ஸோ 2% ஆஃப் 5% ஆஃப் அ நம்பர், அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தட் நம்பர். அப்போது அந்த பர்சன்டேஜ் வந்து A% சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? A% வந்து A/100 சொல்லி எடுத்துக்கலாம். வாட் பர்சன்டேஜ்ன்றதை A% சொல்லி எடுத்துக்கலாம். அந்த நம்பர் என்ன? எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு எக்ஸு அடியாயிரும். ஸோ இங்கே ஈரஞ்சா 10, 10க்கு வந்து ஒரு 0 அடியாயிரும். இங்கே 100க்கு 100 அடியாயிரும். அப்போது ஏவோட மதிப்பு என்ன வரும்? ஏவோட மதிப்பு 1/10 சொல்லிடுமா, ஈக்குவல் டு 0.1%தான் ஆன்சர். அடுத்ததாக 2 பேங்க் வந்து ஏபின்னு சொல்லி 2 பேங்க் இருக்குது. 3.5% அப்புறம் 6% சொல்லி வட்டி விகிதத்தில் வந்து வட்டி கொடுக்குறாங்க டேவிட்டுக்கு. டேவிட் வந்து 4,80,000க்கு வந்து அந்த பேங்க் ஒவ்வொரு பேங்க்ல வந்து தனித்தனியாக வந்து வட்டிக்கு வாங்குறான் 4,80,000. இப்போ வந்து அவன் வந்து எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறான் அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போதுல 2 பேங்குக்கு இடையில உள்ள வட்டியோட வித்தியாசம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, வித்தியாசம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட 2 பேங்க்ல தனித்தனியாக வந்து வாங்குறான், 2 பேங்க்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. அப்போது 6 - 3.5 ஈக்குவல் டு 2.5%க்குள்ள வித்தியாசத்தை மட்டும் 2.5% தான் மொத்த வட்டியிலே வித்தியாசம். ஸோ அந்த அமௌண்ட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது, விடை கிடச்சிடும். அப்படின்னா நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு கிடச்சிச்சு, டைம் கிடச்சிருச்சு,
பிரின்சிபல் தெரியும். அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் 4,80,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5/2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து 2% வந்து 5/2ன்னு எடுத்துக்கலாம். டைம் அளவு 4 years upon 100. ஸோ 0 அடியாயிரும். அடுத்ததா 2க்கு 2 I2 10. ஸோ 4,802 10 48,000ன்றது அந்த 2 பேங்க்குடைய உள்ள வட்டியினுடைய வித்தியாசம். அவ்வளோதாங்க. அடுத்ததா சூப்பர் கணக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ரெண்டு டைப் ஆஃப் சுகர் இருக்குது. அது வந்து ஒரு சுகரோடைய மதிப்பு வந்து சீனியோட மதிப்பு கிலோவுக்கு வந்து 84 ரூபா. இன்னொரு சீனியோட மதிப்பு வந்து இன்னொரு ரகமான சீனியோட மதிப்பு கிலோவுக்கு 59 ரூபா. இது ரெண்டையும் விற்கும் பொழுது விற்பனை வந்து 73 ரூபா 7 பைசா சரிங்களா ஒரு கிலோவுக்கு. இப்படி விற்கும் பொழுது ப்ராஃபிட் வந்து 10% கிடைக்குது. அப்படின்னா அவங்க வந்து என்ன விகிதத்தில் அது விற்றுருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். சிபி இங்கே சிபி இது வந்து அலிகேஷன் மெத்தடில் போட்டுடலாம் சரிங்களா. அலிகேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு என்ன வரும் குவான்டிட்டின்னு சொல்லி வரும். அப்போது இங்கே நமக்கு வந்து மேலே ரெண்டுமே வந்து 84 கிலோ 59 கிலோ சிபியோட மதிப்பு தெரியும் சரிங்களா. 84 59. ஆனால் நடுவில் இங்கே இருக்கிறது நமக்கு என்ன எஸ்பியோட மதிப்பு தான் தெரியும் சரிங்களா. இது செல்லிங் த மிக்சர் அட் 73.3. ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லிட்டாங்க 10% சொல்லி கொடுத்தாங்க. அப்போது 10% பின்ன வடிவம் என்ன 1/10 சரிங்களா. 1/10. அப்போ 10ன்னு இருந்த பொருளுடைய அடக்க விலை 11ன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க விற்கும்போது. அப்போ இதோட மதிப்பு எவ்வளவு 11 ரேஷியோட மதிப்பு 73.7 அப்படின்னா 10 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 6.7 பெருக்கிருப்பீங்க. அப்படின்னா இங்கேயும் சேம் 6.7 இருக்குங்கன்னா 67 ரூபான்னு சொல்லி அதனுடைய அடக்கு விலை கிடச்சிடும். அவ்வளோதாங்க. 67 இங்கே போட்டுருங்க முடிஞ்சு. இப்போ சிபியோட 3 பொருளோட சிபியோட மதிப்பும் தெரியும். அப்போனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும் 17 வரும். இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 8ன்னு சொல்லிடும். ஸோ அந்த பொருளுடைய அளவுகளோட விகிதம் வந்து 8:17ன்ற விகிதத்தில் வந்து அதை கலந்து விற்கும் பொழுது தான் இந்த லாபம் வந்து 10% வந்து 73 ரூபா 70 பைசாவுக்கு வந்து விற்றுருப்பாங்க சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து சிபிக்கு மாற்றணும். நம்மகிட்ட வந்து செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து அடக்க விலை இருக்குது. ரெண்டு பொருளுடைய அடக்க விலை இருக்குது. இன்னொரு பொருளுடைய கலவையினுடைய விற்பனை விலை தான் இருக்குது. முதல்ல வந்து அடக்க விலைக்கு மாற்றுறோம். அடக்க விலைக்கு மாற்றிட்டு நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்கும் சரிங்களா. அடுத்த இந்த கணக்கு வந்து கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இருக்குது. ஃபைண்ட் த ரெசிபிரோக்கல் ஆஃப் த சம் ஆஃப் தி ரெசிபிரோக்கல்ஸ் ஆஃப் தி கிவன் நம்பர். கொடுக்கப்பட்ட எண்களுடைய தலைகீழினுடைய கூடுதலின் தலைகீழ் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த நம்பருடைய தலைகீழ எழுதலாம். தலைகீழ் எழுதுனீங்கன்னா என்ன வரும் 5/2 4/5 8/6 அடுத்ததா 5/6 6/9 சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த தலைகீழோட கூடுதல் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் 2 5 6 6 9 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90 சொல்லி வரும். ஸோ அப்போ இது பேருக்கு முதல்ல என்ன வரும் 45 5 45 180 225 225 ப்ளஸ் இங்கே 5/18 72 அடுத்ததா இங்கே 4/18 72 அடுத்து 8/15 120 அடுத்து 5/15 75 ப்ளஸ் 60. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 552/90 சொல்லி வரும். இது சுருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 15 90 இங்கே என்ன வரும் 9 54 2 12 சரிங்களா. அப்போது 92/15 சொல்லி வரும். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15/92 சொல்லி வரும். இதுதான் வந்து ஆன்சர். கணக்கில் என்ன கொடுக்குறாங்க ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ். ஸோ இந்த எண்களுடைய இந்த எண்களுடைய தலைகீழினுடைய கூடுதல் அதுதான் இது. இதனுடைய தலைகீழ் கேட்குறாங்க. இதனுடைய தலைகீழ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ் வந்து 15/92 சொல்லி வரும். இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. இது வந்து தப்பான ஆன்சர், இது கிடையாது. ஆனால் கணக்கில் இந்த இடத்துலையும் முடிச்சிட்டாங்க. கணக்குப்படி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் அப்படின்னா இதுதான் ஆன்சர். அடுத்த இந்த கணக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9³ - 2²
இங்கே வந்து என்ன வரும் போர்டு படி ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 8 ப்ளஸ் 18 மைனஸ் 2 ஸ்கொயரும் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அடியாகும். அடுத்து மைனஸ் 8 ப்ளஸ் 18 இதோட மதிப்பு என்ன வரும் 10ன்னு சொல்லி வரும். 9 கியூப் 729 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 739 தான் ஆன்சர். அடுத்ததாக ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 203. இந்த கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு எண் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வகுக்கும் பொழுது ரிமைண்டர் வந்து 8ன்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ அந்த நம்பர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 8ஆல் கழிங்க. கழிச்ச அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சரி அந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து ஆன்சர். லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்கும் ஹெச்சிஎஃப். ஸோ அந்த எண்கள் என்ன இருக்கும் 195, 351, 429, 585. ஸோ இது எல்லா நம்பருடைய இதுதான் வந்து அந்த எண்கள். அந்த எண்களுக்கு வந்து நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு 351, 429, 585. இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய வித்தியாசத்தை பாருங்கள். வித்தியாசம் தான் வந்து கண்டிப்பாக வந்து அதனுடைய வித்தியாசத்தினுடைய நம்பராக இருக்கணும் அல்ல அதனுடைய மடங்குகளாக தான் வந்து அந்த நம்பர் இருக்கும். அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 51, 49 ப்ளஸ் 29 என்ன வரும் 49, 50, 78ன்னு சொல்லி வரும். ஸோ either 78 வகுக்கக்கூடிய ஒரு எண்ணாக தான் வந்து அந்த நம்பர் இருக்கும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் ஆன்சர் வந்து 39 வரும். இங்கே வந்து 13 எடுத்தீங்கன்னா 15, 27, 33, 45 சொல்லி வரும். அடுத்ததாக வந்து 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5, 9, 11, இங்கே 15. இங்கே 9 இங்கே 11ன்றது வந்து ஒரு பகை. ஸோ அப்போது ஹெச்சிஎஃப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த எண்களோட வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஈக்குவல் டு 33 ஆன்சர். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் 8 வந்து ரிமைண்டர் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா நம்பர்லையும் 8 கூட இருக்குது. அப்போ எல்லா நம்பர்லையும் 8 கழிச்சிருங்க. கழிச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 9306 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்காங்க. அதோடைய வந்து பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸோட எண்ணிக்கை வந்து 45, 41:20 சொல்லியிருக்கு. அப்படின்னா பாய்ஸோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸினுடைய ரேஷியோட மதிப்பு என்ன 41:25. அப்போது இது ரெண்டோடைய ரேஷியோட கூடுதல் வந்து டோட்டல் ஸ்டூடெண்டோடைய மதிப்பாக இருக்குமா டோட்டல் ஸ்டூடெண்டோட மதிப்பாக இருக்கும். அது மதிப்பு என்ன 66. இந்த 66ஓட மதிப்பு 66 ரேஷியோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் 9306க்கு சமமாக இருக்கும். அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 141 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை பாய்ஸோட மதிப்பு தான் தேவை. ஸோ 41 ரேஷியோ ஈக்குவல் டு 41 × 141 அதோட மதிப்பு 5781தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதோடைய தலைகள் வந்து கேட்குறாங்கப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நம்பரு இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் பெருக்கி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக இது எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு அதுக்கடுத்து இந்த இதை வச்சு பண்ணலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக மெத்தட்லேயே பண்ணலாம். அப்படின்னா இது வந்து கான்செப்ட் என்னென்னா a⁻m ஈக்குவல் டு 1/a⁻m இதுதான் கான்செப்ட். அப்படின்னா இதோட தலைகீழியாக மாறுமா இது இப்போ 6/7/9 இதோட மதிப்பு என்ன வரும் 7/6/5 × 8/4 the whole power 5 -5. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a⁻m இது வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா 6/9 7/9 வரும். இங்கே 7/5 6/5 சொல்லி வரும். இது வந்து இது ஒரு கான்செப்ட். அடுத்ததா a⁻m/a⁻n ஈக்குவல் டு a⁻m - n இந்த ரெண்டு கான்செப்ட் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ a⁻m/a⁻n இருக்கு. இது வந்து அப்படி மாற்றலாமா? இப்போ என்ன வரும் 6/4/7/4 × 8/4 சொல்லியிருக்கோம். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 4 வந்து காமனாக இருக்கா பவர் -5 எல்லாத்துல வந்து 4 வந்து காமனாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 8/7 the whole power 4 the whole power -5 சொல்லி மாற்றலாம்.
ஈக்குவல் டு 6 48 upon 7 into a power m the whole power n. இது ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? a power m the whole power n equal to a power m into n. இந்த ஃபார்முலா வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன வரும்? டயத்தை போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம். அதோட மதிப்பு -20 சொல்லி வரும். இது வந்து 7/48 பவர் 20 சொல்லி மாற்றி எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்ததாக 646 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 4.5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மனிதன் ஆப்போசிட் டைரக்ஷனில், சரிங்களா, செல்லக்கூடிய மனிதன் வந்து 24 செகண்டில் கிடப்போனா ட்ரெயினோட ஸ்பீட் என்ன சொல்லி கேட்குறான். ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும்? s1 + s2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். நமக்கு வந்து டைம் தானே கேட்குறாங்க. அப்போது டைம் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளவு? 646 மீட்டர். இங்கே ரெண்டோட ஸ்பீடு என்ன வரும்? ஆப்போசிட் டைரக்ஷனால s1 + 4.5. இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. இது வந்து மீட்டர் பர் செகண்ட் மாற்றோம்னா 5/18 பெருக்குவோம். இங்கே டைம் என்ன கொடுத்துட்டாங்க? 24 செகண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வகுத்தில் இருக்க 18 வந்து மேலே போகும்போது பெருக்கல்ல போயிடும், சரிங்களா, பெருக்கல்ல போயிடும். அடி கொடுத்தீங்கன்னா 4 18 4 24 3 18 அடி கொடுக்கும் பொழுது அடுத்தது இங்கே வந்து ஈரண்டாங்க 12 சாரி ஈரண்டா 4 இங்கே வந்து 323 சொல்லி வரும். ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே இருக்க இந்த என்டையர் டேர்ம் இந்த பக்கம் முதல்ல 10 × s1 + 4.5 ஈக்குவல் டு என்ன வரும்? 969 சொல்லி வரும். அப்போ s1ஓட மதிப்பு என்ன வரும்? இங்கே இருக்க பெருக்கல்ல இருக்க 10 இந்த பக்கம் முதல்ல வகுத்தல் வரும். ஸோ 96.9 - 4.5 ஈக்குவல் டு 92.4ன்றதான் ஆன்சர். அதோட ஸ்பீடு வந்து 92.4. அடுத்த கொஸ்டின் இந்த சிம்பிளிஃபைன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஸோ அந்த மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 சாரி இது ரெண்டு டேரெக்டாக வடி இருக்கலாமே. 2/3 × 6/5 + 12/25 × 20/3 அடி கொடுத்தீங்கன்னா 5 நாங்கள் 5 5 25 4 5 20 அடி கொடுத்தீங்கன்னா 4 3 12 இங்கே 3 6. ஸோ 2 × 2 4/5 ப்ளஸ் 4 × 4 16/5 ஈக்குவல் டு 20/5. ஆன்சர் வந்து 4ன்றதா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மதிப்பெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. 10% வீதத்தில் வந்து 2 வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வருட வட்டி விதத்தில் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் இங்கே செகண்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் வந்து 10% பின்னாடி வேணால் 1/10. ஸோ 80,000க்கு 1/10 மதிப்பு என்ன வரும்? 8,000 சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து இந்த பிரின்சிபலுக்கு வந்து ஒரு 8,000 வரும். ரெண்டாவது வந்து அதே சேம் பிரின்சிபலுக்கு வந்து ஒரு 8,000 வரும். ரெண்டாவது வருஷம் வந்து என்ன வரும்? இந்த முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கான வட்டியும் வரும். முதல் வருஷம் கண்டா இந்த வட்டியும் அசலாக வந்து நிற்கும். ஸோ 1/10 ஈக்குவல் டு 800ன்றதா. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ வரும்? 16,800 தான் வட்டி. 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. அப்படின்னா ஃபார்முலா படி போட்டுடலாம். அப்புறம் ஒரு ரேஸில் வந்து ஒரு அத்லெட் கலந்துக்கிறாரு. முதல்ல வந்து 372 மீட்டர் வந்து 186 செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேப்பில் வந்து கிடக்கிறாரு. அது ரெண்டாவது வந்து சேம் டிஸ்டன்ஸை வந்து 62 ரெண்டாவது லேப்பில் வந்து 62 செகண்டில் வந்து கிடக்கிறாரு. அப்படின்னா அவரோட ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது, சரிங்களா. ஒன்று வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம், இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா. அடுத்து ரெண்டாவது வந்து சேம், இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்பீடு 2 × xy/x + y. இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும்போது, ஸோ இந்த 2 ஃபார்முலா தாங்க. இந்த 2 ஃபார்முலாவில் எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே கணக்குப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க
டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு தெரியாது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 ஸ்பீடை வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் 1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 1 அப்பான் டைம் 1. இங்கே டிஸ்டன்ஸ் 1 நான் ஃபர்ஸ்ட் லேப்பில் 372 வகுத்தல் டைம் எவ்வளவு 186 ஈக்குவல் டு 2 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது ரெண்டாவது வந்து ஸ்பீடு எவ்வளவு டிஸ்டன்ஸ் 2 அப்பான் டைம் 2. இங்கே டிஸ்டன்ஸ் 2 என்ன, அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் 372 வகுத்தல் எத்தனை செகண்டில் கடக்கிறாரு 62 ஈக்குவல் டு 6 மீட்டர் பெர் செகண்ட்ன்றது ரெண்டாவது டைம் போகக்கூடிய ரேஸ்லெஸ் அவருடைய ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு 1 தெரியும், ஸ்பீடு 2 தெரியும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட மதிப்பு என்ன, ஆவரேஜ் ஸ்பீடோட மதிப்பு ஈக்குவல் டு 2xy அப்பான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் போட்டிங்க அப்படின்னா 2 × 2 × 6 வகுத்தல் 2 கூட்டல் 6 இதோட மதிப்பு சுருக்குனீங்க அப்படின்னா 3 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 30,000 இருந்த நம்பர் வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்டில் 10, 20, 30 சொல்லி அடுத்தடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓவரால் வந்து இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜோட மதிப்பு என்னது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓவரால் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த வேல்யூக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, இந்த வேல்யூ நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10ன்னு இருந்தது 11 சொல்லி மாறிச்சு, ரெண்டாவது வந்து 5ன்னு இருந்தது 6ன்னு சொல்லி மாறிச்சு. சரிங்களா, இது 20% வந்து நம்ம எடுத்துக்கலாம் 1/5 சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 30% வந்து 3/10. 10ன்னு இருந்தது எவ்வளோ மாறிச்சு 13 சொல்லி மாறிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே 500, இங்கே வந்து எவ்வளோ மாறிச்சு 5 65, 6 78, 78னா 8 ஒரு 7 கொட்டினீங்கன்னா 5 15 மிச்சம் 1, அடுத்து ஒரு 7 இருக்குது 858 சொல்லி மாறிச்சு. ஸோ 500 சொல்லி ஆரம்பத்தில் இருந்த மதிப்பு இப்போ 858 சொல்லி மாறிடுச்சு. ஸோ எவ்வளோ கூடி இருக்கு பார்த்தீங்கன்னா 358 கூடி இருக்குது. சரிங்களா, ஸோ 358 வகுத்தல் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 358 358 வகுத்தல் ஆரம்பத்தில் இருந்த மதிப்பு என்ன 500லேருந்து 358 கூடி இருக்கு இன்ட்டு 100 ஈக்குவல் டு சுருக்குனீங்க அப்படின்னா 71.6% சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு ஷாப்கீப்பர் வந்து allows his customer 80% off on the market price of the goods and still gets profit of 19.6%. What is the actual cost of an article marked 5,200? அதாவது ஒரு கஸ்டமர் வந்து 8% வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து 8% மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையிலேருந்து 8% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது 19.6% கிடைக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5,200 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து என்னென்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் போடலாமா, ஸோ சிபி அப்பான் எம்பி ஈக்குவல் டு என்ன வரும் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்பான் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஃபார்முலாவில் போடலாமா, இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா தானே, எங்கெங்கெல்லாம் கட்டம் போகிறோன்னா அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கான்செப்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது சிபியோட மதிப்பு நம்ம தெரியாது, சிபி தான் கண்டுபிடிக்கும். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அளவு 100 மைனஸ் 8 100 மைனஸ் 8 அப்பான் காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு 5,200 கொடுத்தாங்க. அடுத்ததாக இங்கே 100 மைனஸ் 8 இங்கே 100 ப்ளஸ் 19.6%. 19.6 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சிபி அப்பான் 5,200 ஈக்குவல் டு 92 அப்பான் 119.6. இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 23 அப்படி எடுத்திங்கன்னா 4 வரும். இங்கே 5 இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளியில் இருக்கு இல்லையா, புள்ளிக்கு பதிலாக நம்ம எடுத்துலாம் மேலே இங்கேயும் வந்து 10ஆல் பெருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ 10ஆல் பெருக்கிங்கன்னா என்ன வரும் 0ன்னு வந்துடும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 40 23 அடிச்சா 40, இங்கே வந்து 52 சொல்லி வரும். ஸோ 52க்கு 52 அடி ஆயிரும். ஸோ இங்கே 100ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சிபியோட மதிப்பு 40 × 100 ஈக்குவல் டு 4000ன்றதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு ஒரு ரெக்டாங்குலர் சாலிடோடைய அளவீடுகளோட மதிப்பு கொடுத்தாங்க. அதோட சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஒரு செவ்வகத்தோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 × LB + PH + HL. இங்கே எல்லோட மதிப்பு கொடுத்தாங்க, பியோட மதிப்பு ஹெச்சோட மதிப்பு கொடுத்தாங்க. அப்போது அதோட மதிப்பு வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 2 × LBயோட மதிப்பு என்ன 41 × 40 ப்ளஸ் BHோட மதிப்பு என்ன 40 × 9
ப்ளஸ் ஹெச்எல்லோட மதிப்பு என்ன 9 இன்ட்டு 41. இதெல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 1640 ப்ளஸ் 360 ப்ளஸ் 36 369 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இங்கே ஒரு 2369 ஈக்குவல் டு 4738 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறான், பி வந்து அதே வேலையை வந்து 15 நாள் முடிக்கிறான். சியோட உதவியில் வந்து அவங்க மொத்த வேலையை வந்து 2 நாள் முடிக்கிறாங்க. அப்படின்னா சி மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். ஏ வந்து எத்தனை நாள் முடிக்கிறான் 10 நாள், பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறான் 15 நாள். சியோட உதவியில் அப்போ ஏவும் பியும் சி 3 பேருமே வந்து சேர்ந்து அந்த வேலையை வந்து 2 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய எல்சி மொத்த வேலையோட மதிப்பு என்ன இருக்கும் 30ன்னு சொல்லியிருக்கோம். சரி சுருக்கங்கன்னா ஏ மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 3 வேலை பார்ப்பார், பி மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 2 வேலை பார்ப்பார், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 15 வேலை பார்ப்பாங்க. இப்போது சியோட மதிப்பு வந்து எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15 மைனஸ், ஏன்னா ஏபிசியோட மதிப்பு 15, அதில் வந்து சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் ஏபியோட மதிப்பு வந்து கழிச்சாமல் முடிஞ்சு வச்சு -5 ஈக்குவல் டு 2 + 3 போடுறேன், அதனால் 3 + 2 அப்படி போட்டோன்னா உங்களுக்கு புரியும். ஈக்குவல் டு என்ன வரும் 10ன்னு சொல்லி சியோட எஃபிஷியன்சி வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 வேலை பார்ப்பான். அப்படின்னா சி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் சியோட மதிப்பு என்ன வரும், டோட்டல் ஒர்க் எவ்வளவு 30 வகுத்தல் அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு 10, டோட்டல் ஒர்க் அப்பான எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 3 நாளில் வந்து சி மட்டுமே அந்த வேலையை வந்து முடிச்சிருவான். சரிங்களா. அடுத்ததான் ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர், ஒரு கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன 4πr². அதோட டயாமீட்டர் வந்து கொடுத்தாங்க 88 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம். ஸோ டயாமீட்டர் வந்து 88 அப்படின்னா ஆரம் வந்து எவ்வளோ இருக்கும் 44 இருக்குமா, அவ்வளோ ஃபார்முலாவில் போடுங்க 4 × பை × 44 × 44. இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும் 7744 cm²ன்னு சொல்லி வரும். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க. இங்கே 4 ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு வளைபரப்போட மதிப்பு என்ன வரும் 4 × πr² மதிப்பு இருக்கும். 4ஆல் ஒரு 2 வகுப்படணும் என்ன பண்ணணும், அதோட யூனிட் டிஜிட் வந்து கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படணும். சரிங்களா. கடைசி 2 டிஜிட் 4ஆல் வகுப்படுற ஒரே நம்பர் வந்து இது மட்டும்தான். மற்ற எதுவுமே வந்து 4ஆல் வகுப்படல. சரிங்களா. சிம்பிளாக ஒரு செகண்டில் வந்து இந்த கணக்கு வந்து 5 செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. அடுத்து இந்த கணக்கு வந்து இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். ஸோ போர்டு மாஸ் தியரி படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து இந்த சின்ன ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்ததாக இந்த பெரிய ப்ராக்கெட், அதுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் பெரிய ப்ராக்கெட். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் இதில் என்ன வரும் 12/2 = 6, r - 6 = 0ன்னு சொல்லி வரும். 0/2 0 தான். அதுக்கடுத்து இங்கே 48/2 24 - 0 தான் வரும். அப்போ 36 - 24 வரும். இதோட மதிப்பு 12. அப்போ 41 - 12 = என்ன வரும் 29 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவருடைய பொருளை வந்து சூப்பர் கணக்குங்க. ஆக்சுவலாக ஷாப்கீப்பர் வந்து அவருடைய பொருளை வந்து half the list price, அவருடைய குறித்த விலையில வந்து பாதிக்கு வந்து விற்கிறார். விற்கும் பொழுது அவருக்கு வந்து 14% வந்து நட்டமாகுது. அப்படின்னா அவர் வந்து அந்த குறித்த விலைக்கே விற்கும் பொழுது அவருக்கு வந்து லாபம் என்ன சொல்லி கேட்கலாம். இப்போது நல்லா கவனிங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸில் வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் பாதியை வச்சு விற்கிறாரு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2x அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்குமா. ரைட், ஒரு பாயிண்ட். இப்படி விற்கும் பொழுது அவருக்கு என்ன ஆகுது 14% வந்து நட்டமாகுது. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 100லேருந்து அவருக்கு வந்து எவ்வளோ நட்டமாகுது 14% வந்து நட்டமாகுது. 14% நட்டமாகுது அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் 86 பங்காக இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு 86 அப்படின்னா 2xோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் 172 இருக்குமா. அவ்வளோதாங்க. இப்போ 2xோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு 172ன்னு சொல்லி. இப்போது காஸ்ட் ப்ரைஸில் வந்து இப்போது அதே விலைக்கு இந்த குறித்த விலைக்கு பொருளை விற்கும்போது அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 72 ரூபா லாபம் கிடைக்கும் 100க்கு. சரிங்களா. 100க்கு 72 ரூபா லாபம் கிடைக்கும்னா அவரோட லாப சதவீதம் எவ்வளவு 72% தான் லாப சதவீதம். புரிஞ்சுதா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிர்மல் வந்து இந்த கணக்கு நேச்சுரலாக வந்து விட வந்து தப்புங்க. இந்த கணக்கு விட வந்து தப்பு. நிர்மல் வந்து ஒரு 52 புக்கை வந்து 1130 ரூபாய்க்கு வந்து வாங்குறான் ஒரு கடையிலேருந்து. அதே 47 புக்கை வந்து 900 ரூபாய்க்கு வந்து வாங்குறான். அப்படின்னா அவனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு புக்குக்கும். இங்கே பெர் புக்கு கொடுத்தாங்க, டோட்டல் வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ 1130 கணக்குப்படி 1130 + 900
வகுத்தல் டோட்டல் வேல்யூ அப்பான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ 52 கூட்டல் 47 இதுதான் வந்து ஆன்சராக வரும். சரிங்களா? அப்படின்னா என்ன வரும்? 2030 வகுத்தல் 99தான் இந்த கணக்கு கொடுத்த டீட்டெயில் படி. ஆனால் அவன் விடை எப்படி போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து ஆன்சர். ஆனால் அவன் வந்து பெர் புக்குன்னு சொல்லி இந்த இடத்துல எங்கேயுமே கொடுக்காம ஒரு பொருளுடைய ஒரு தனி பொருளுடைய மதிப்பு கொடுக்கல, மொத்த பொருட்களுடைய மதிப்பு தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ பெர் புக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் படி 52 × 1130 ப்ளஸ் 47 × 900, ஒவ்வொரு புக்குக்கும் 900 ரூபா அப்படின்னா 47 புக்கோட மொத்த வேல்யூ டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன வரும்? 99 சொல்லி வரும். இதை சுருக்கிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பெர் புக்கும் கொடுக்கறனால இது வந்து அப்ஜெக்ஷன் தான். அடுத்து ஒரு ரோம்பஸ், ஒரு சாய்சரத்துடைய டயகனல், 2 டயகனலோடைய லென்த் வந்து கொடுத்தாங்க. அதோடைய பரப்பளவு வந்து எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா? சாய்சரத்துடைய பரப்பளவுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ½ × d1 × d2. சரிங்களா? d1 ஓட மதிப்பு என்ன? 47. d2 ஓட மதிப்பு என்ன? 48. சுருக்குனீங்க அப்படின்னா 1128 சென்டிமீட்டர் சொல்லி ஸ்கொயர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கணக்கு, ஒரு அமௌண்ட் 50,000 வந்து 20% வட்டி விதத்தில் கூட்டு வட்டிக்கு கொடுக்கும்பொழுது 4 வருஷம் கழிச்சு எவ்வளவா மாறும் சொல்லி கேட்குறான். பிரின்சிபல் கொடுத்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க, அமௌண்ட் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம். இது லாங் மெத்தடாகவும் சொல்லித்தரேன், ஷார்ட் மெத்தடாகவும் சொல்லித்தரேன். இது மட்டும் நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரங்கள் வந்து எல்லா நேரங்களும் நம்மளால் வந்து கான்செப்ட் ஷார்ட்கட் வந்து நம்மளால் போட முடியாது. சில நேரம் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஷார்ட்கட் வந்து எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி கணக்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களா, பிரின்சிபல் கொடுத்தாங்க, நமக்கு வந்து அமௌண்ட்டோட மதிப்பு கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே 25% வந்து 20%ஓட பின்ன வடிவம் என்ன? 1/5. அப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அடுத்து ஃபோர்த் இயர். சரிங்களா? மொதல் வருஷம் 50,000க்கு 1/5 பிரின்சிபல் என்ன வரும்? 10,000 சொல்லி வரும். 10,000 10,000 10,000 10,000 சொல்லி வரும். ரெண்டாவது வருஷம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த சிம்பிள் முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டியும் அசலாக வந்து நிற்கும். அப்போது 10,000க்கு 1/5ஓட மதிப்பு என்ன வரும்? 2,000. ஸோ 2K அடுத்து ஒரு 2K. நம்ம எப்பயும் 3 வருஷத்துக்கு நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? அதை மட்டும் வச்சு போடுறேன். அடுத்து வந்து இந்த 2Kக்கு என்ன வரும்? 2Kக்கு 1/5ஓட மதிப்பு என்ன வரும்? ஈக்குவல் டு 400 ரூபா வரும். 400. அடுத்து இங்கே வந்து 4 வருஷம்ன்றதுனால 4 பங்குக்கு வந்து நம்ம வந்து வட்டி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த 400 ரூபாய்க்கு 1/5% போட்டிங்க அப்படின்னா 20% மதிப்பு என்ன வரும்? 80ன்னு சொல்லி வரும். நல்லா கவனிங்க. இப்போ நான் மறுபடியும் போடுறேன். இப்போது முதல் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கு வட்டி, ரெண்டாவது வருஷம் இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, அடுத்ததாக இந்த வட்டிக்குரிய வட்டி 2,000. அடுத்து 3ஆவது வருஷம் என்ன வரும்? இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கு வட்டி. சரிங்களா? அடுத்து 2ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி, அப்புறம் 2ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்குரிய வட்டி எவ்வளோ வரும்? 400 ரூபாய் வரும். முடிஞ்சா? அடுத்ததா இங்கே 4ஆவது வருஷம் என்ன வரும் பாருங்க, இந்த பிரின்சிபலுக்கான வட்டி. அடுத்ததா முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்குரிய வட்டி 2,000. அடுத்ததா இந்த 2ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி 2,000. அடுத்ததா இந்த 3ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி 2,000. அடுத்ததா இந்த 2ஆவது வருஷம் கிடைச்ச இந்த 2,000க்கு வட்டி 400. அடுத்து இந்த 3ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்குரிய வட்டி 400. அடுத்து இதுக்குரிய வட்டி, இந்த 2,000க்குரிய வட்டி 400. அடுத்து இந்த 400 ரூபாய்க்கு ஒரு வட்டி 80. இதுதாங்க வட்டி. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 10,000 20,000 30,000 40,000. சரிங்களா? 40,000 ப்ளஸ் 1 2 3 4 5 6 12,000. அடுத்ததா 1 2 3 4 1600 ப்ளஸ் ஒரு 80. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? வட்டி மட்டும் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 53,680 சொல்லி வரும். சரிங்களா? அப்போது அமௌண்ட் என்ன வரும்? அமௌண்ட்டு 50,000 ப்ளஸ் 53,680 ஈக்குவல் டு 1,03,680 சொல்லி வரும். இது வந்து கான்செப்ட். மறுபடியும் போடுறேன். இங்கே வந்து இதெல்லாம் போடுறேன்றதை நான் போட்டுறேன்.
இங்கேருந்து தான் குழப்பம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வட்டி இங்கே வந்துருச்சு, இங்கே வட்டி இது இங்கே வந்துருச்சு, இந்த வட்டி இங்கே வந்துருச்சு, இந்த வட்டி இங்கே வந்துருச்சு, அடுத்து இந்த வட்டி இங்கே வந்திருக்கும், அடுத்து இந்த வட்டி இங்கே வந்திருக்கும், அடுத்ததா இந்த வட்டிக்குரிய வட்டி இங்கே, அடுத்ததா இந்த வட்டிக்குரிய சாரி இந்த வட்டிக்கு வட்டி இங்கே வந்துருச்சு, அடுத்ததா இல்லை இந்த வட்டிக்கு வட்டி இங்கே வந்துருச்சு, இந்த வட்டிக்கு உள்ள வட்டி இங்கே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்ததா இந்த வட்டி இங்கே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து இந்த வட்டிக்குரிய மதிப்பு இங்கே வந்துருச்சு. ஸோ ஒரு கோடு போடுவோம். அடுத்ததா இந்த வட்டிக்குரிய மதிப்பு இங்கே வந்துருச்சு. அடுத்து இந்த வட்டிக்குரிய மதிப்பு இங்கே வந்துருச்சு, இந்த வட்டிக்குரிய மதிப்பு இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சுருக்கி நான் வச்சிடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்பர் இருந்தது. ஷார்ட் ஃபார்மில் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபார்மில் இந்த 4 வருஷம் கேட்டிருக்காங்களா, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து 1/5னா பிரின்சிபல் வந்து அமௌண்ட், பிரின்சிபல் மதிப்பு என்ன வரும் 5/4. என்ன இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷமோ அதை வந்து அப்படி போட்டுக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன வரும் 5ஓட 1 கூடி 6ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? அப்போது 6/4. இதோட மதிப்பு என்ன வரும் 625. இதோட மதிப்பு 1296 சொல்லி வரும். இந்த 625ஓட மதிப்பு 50,000 கணக்குப்படி 50,000. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 80ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ சேம் இங்கேயும் 80ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன வரும் 1,36,680 சொல்லி வரும். இதுதான் வந்து ஷார்ட் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டன் இருக்காரு. அவர் வந்து 1826 ரெட் ஃப்ளவர் இருக்கு, 2486 எல்லோ ஃப்ளவர் இருக்கு. He wants to arrange them into the largest possible equal groups. லார்ஜஸ்ட்னு வந்துருச்சுனாலே மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல வந்து ஹெச்எஃப் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதை வந்து செய்யணும்னு நினைக்கிறார். எல்லாமே வந்து சேம் நம்பர் ஆஃப் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரெட்டும் எல்லாம் வந்து கலந்து வந்து வைக்கணும்னு சொல்கிறாரு. சேம் நம்பர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒவ்வொரு குரூப்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, 1826 அப்புறம் 2486 இது ரெண்டுக்கு வந்து ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11 அடி எடுத்தீங்கன்னா 1 72 6 6 இங்கே 2 2 6 மறுபடியும் வந்து 2ஆல் அடி எடுத்தீங்கன்னா 83. அடுத்ததான் இங்கே வந்து 113. 83 113 ரெண்டுமே வந்து பகா எண். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃபோட மதிப்பு 11 × 2ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.